மாமரம் தான்ப்பா. காமாட்சி அம்மன் உண்மையாகவே இதுக்கு முன்னாடி வழிபாடே இல்லாமல் விட்டுருந்தாங்க. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பெரியவர் வந்து வந்தார். அவர் வந்து இந்த இடத்துல மாங்காய் மரம் இருக்குது. அது வளர வளர கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இது ஒரு நிலைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மரம் வச்சு காய்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது வழியே வருது. ஆனால் அது சரியா விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா காமாட்சி அம்மன் ஏகாமட்சி. காமாட்சி அம்மனுக்கு நேம் கலந்துச்சு மாமரம் தானா. ஆனால் அதுக்கு முன்னாடி பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. வேலிக்கு கோயில் டெவலப் ஆகும்போது அவங்க உண்ணி விஷ்ணு கேரளாவில் கேட்கும்போது எங்கள் கோயிலுக்கு ஈசானியத்தில் ஒரு சிவன் இருக்காரு. அவங்க கோயிலோட வர சாவி யூனிவர்சிட்டி பேண்ட் போட்டு அதுதான் நான் வர வச்சுது. இதெல்லாம் இருக்குதுன்னா காரணம் கடை வச்சுக்கிறாங்கள கோயில் இருக்குது இந்த கடையில் இருந்தால் இன்னும் கணக்கு கிடையாது. அதெல்லாம் நம்ம எத்தனை கோயில் இருக்குது சாப்பிட்டு. ஆனால் எண்டமெண்ட் கோயில் தான், கவர்மெண்ட் கோயில் தான். பைசா கவர்மெண்ட் இதெல்லாம் தெரிய மாட்டாங்க. கோயில் என்ன வருமானம் வருது அதுதான் பார்க்குறாங்க. ஒரு அழகத்து கூட அழகாக போட்டு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த போளூர் தாலுகாவில் பார்வதி அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள காமாட்சி சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் கிபி 1500ஆம் ஆண்டு மன்னர்கள், அதாவது சம்புராய மன்னர்களால் அமைக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயம். இந்த சிவன் ஆலயத்தினுடைய சக்தி அப்படின்னு சொன்னிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். பக்கத்து ஊர்லேருந்து நடுக்குப்பன் ஒரு கிராமத்தில் நாங்கள் இருந்து பார்வதி அகரம் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இங்கே இருக்குன்றது தெரிஞ்சு சிவராத்திரியான சிவன் அடியார்களோடு இந்த கோயில் உள்ள நாங்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து வெறும் லிங்கம் ஷெட்டு மாதிரி போட்டு பழைய காலத்து கட்டிட வடிவில் அந்த கோயில் இருந்தது. ஆனால் வந்து கோயில் வந்து கீழே குனிஞ்சு தான் பார்க்க முடியும், நேரடியாக பார்க்க முடியாது. அதாவது நிமிந்தோ போய் பார்க்குற அளவுக்கு இல்லாமல் சின்னதாக ஒரு கோயில் அமைச்சிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் சிவன் கோயில் உள்ள வரணுன்னாவே இந்த இருக்கிற மக்கள் வந்து பயப்படுவாங்க ரொம்ப. அப்படி இருக்கும்போது இறைவன் வந்து என்னை வந்து எந்த வகையிலேயோ ஒரு வகையில் என்னை இங்கே வந்து சிவன் அடியார்கள் கூட வந்து பக்கத்தில் ஆரணி சைதாப்பேட்டை அப்படின்றது சிவராத்திரி ஆனாக்கா இங்கே வந்து ஒவ்வொரு டைமும் 16 சிவாலயம் ஒரு சிவராத்திரியில் கண்ணுழிச்சு ஒவ்வொரு சிவாலயமாக வழிபாடு பண்ணும்போது இந்த பார்வதியகர சிவன் கோயிலில் எனக்கு தெரியாமல் அவங்க வந்து என்னை அழைச்சிட்டு அங்கே வந்தாங்க. அப்போ வரும்போது சொன்னாங்க, இந்த சிவன் கோயிலுக்கு வந்து எப்போ வந்து ஒரு விளக்கேற்றி ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த கிராமம் வந்து வளர்ச்சி பெறும், இந்த சுற்றி இருக்கிற கிராமம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து தனிப்பட்ட முறையில் இவர்கிட்ட கண்ணீரிட்டு அழும்போது இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் சில வேலைகள் என்னை என் மூலிமா ஒரு சாமியார் வந்து சைதாப்பேட்டை கங்கையம்மன் கோயில் வளாகத்தில் என்னை வரவழைச்சு சில பொருட்கள் கொடுத்து இந்த கோயிலுக்கு எடுத்து போய் கோயிலுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுங்கள், இது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் இது யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்போ சொன்னாருங்க. அப்போ வந்து நான் என் கூட சேர்ந்த இன்னொரு நண்பரை கூப்பிட்டுன்னு போயிட்டு அவர் சொன்னது எல்லாம் மூலிகைலாம் எடுத்துன்னு வந்து வச்சதுக்கப்புறம் தாங்க இந்த கோயில் வந்து ஒரு வெளிப்படையான மக்களுக்கு தெரிஞ்சு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு நிலை உருவாகி இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கே வந்து இந்த கோயிலில் காமாட்சி அம்மன் ஏகாம்பரீஸ்வரர் அப்படின்றது இவர் எங்களுக்கு வந்து இந்த பேர் இவங்க அதாவது கோயில் இருந்ததை கண்டி இவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க பெயர் என்ன அப்படின்ட்டு நாங்கள் தெரியாமல் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அதாவதுன்னு கேட்டிங்கன்னா பட்டு நெசவு நாங்கள் செய்கிற தொழில். அந்த தொழில் செய்யும்போது புட்டா கட்டுவா வருவார். அவர் பேர் வந்து குமரவேல் ஐயா அப்படின்னு சொல்லும்போது தறிக்கு வந்து புட்டாலாம் கட்டி கொடுத்துட்டு ரெஸ்ட் டைமில் பேசுவார் கோயிலை பற்றி ஆன்மீகத்தை பற்றி எங்களுக்கு சொல்லும்போது, இந்த மாதிரி எங்கள் ஊரில் கூட ஒரு சிவன் ஆலயம் இருக்கு ஐயா, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் தான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு மதிய டைமில் இங்கே வந்து உணவு டைமில் இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்போம். அப்போ வந்து நாங்கள் சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு மாமரம் இங்கே ஈசானியத்தில் மாமரம் வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வரும், கண்டிப்பாக இது கோயில் கட்டி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாகும், கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதே சொல்லும்போது என் நண்பருடைய அப்பா அவர் ரங்கசாமி, அவர் காலமாயிட்டார். அவர் வீட்டில் இருந்த ஒரு மாங்கன்று எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு அவர் வந்து தென்னை மரம் வச்சு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து எப்படி மக்களை இழுப்பு சக்தி எப்படி வந்ததுன்னா அந்த ஐயா சொன்னதுக்கப்புறம்
இந்த மரம் வளர வளர இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஊரில் வந்து மக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களும் பிரதோஷ வழிபாடு, அதே மாதிரி வந்து வருஷத்தில் 3 திருவிழாக்கள் பண்ணுறோம். ஒன்று பங்குனி உத்திரம், இன்னும் சிவராத்திரி, ஐப்பசி, அன்னாபிஷேகம். இது வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 திருவிழா இந்த கோயிலில் முறையாக நடக்குது. இந்த கோயில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா அர்ச்சகர் ஐயர் அவர் தான் வந்து முக்கியமாக இது வந்து ருத்ரயாகம் நடத்தி இந்த கோயில் வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவரும் ஒருத்தர். அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் அவசியம் இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த எளிமையான கோயிலில் காசும் இல்லாமல் கூட அவர் வந்து தொண்டு செஞ்சு அவருக்கு தெரிஞ்ச ஐயருங்கெல்லாம் வச்சு ருத்ரயாகம் நடத்தி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த அளவுக்கு சிறப்பான பூஜை நடக்குதுன்னா அவரையும் ஒரு காரணம் சொல்லணும். இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கிற கிராமம் நடுக்குப்பம், தச்சரம்பட்டு, ஏரிக்குப்பம், விநாயகபுரம், இந்த மாதிரி சுற்றி இருக்கிற கிராமங்கள் அத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராமத்துக்கு இங்கே வந்து சிவன் ஆலயம் இல்லாத காரணத்தால் அந்த மக்களுடைய சப்போர்ட்டாலையும் இந்த கோயில் வந்து இந்த அளவுக்கு ஒரு திருப்பணி நடந்து குடமுழுக்கு நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் முடியுது. மீண்டும் வந்து நாங்கள் குடமுழுக்கு செய்யறதுக்காக இறைவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது கேட்டிருந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் அருணாச்சலன்றவருக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இது மூலியமாக மக்களுக்கு தெரிஞ்சு அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு மீண்டும் குடமுழுக்கு நடத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அஜித்துக்கு குழந்தை பாக்கியமே அங்கே தான் அவரே வந்திருக்காரு. அவர் ஷாலியும் தொடர்ந்து 3 மாதம் வந்திருக்கேன். ஷூட்டிங் எடுக்கும்போது வந்து வாசலில் ஷூட்டிங் எடுத்தாங்க படம். அதில் நிறைய நட்சத்திர பிரபலங்கள்லாம் வரேன். அது எனக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு காலத்தில் பாழன் தான் கண்டது. அதுக்கான நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை எடுத்துங்க. திருவண்ணாமலை வந்து திருப்பதி மிஞ்சிட்டு போயிடுச்சு. திருவண்ணாமலை